அப்ப ஜல்லிக்கட்டு பண்றவங்க எல்லாருமே சன்னியாசி ஆயிடணுமா? அப்படி கிடையாது. வீரமான ஆண்மகன் வேண்டும் என்று கேட்க தெரிகிறது அல்லவா? அந்த போட்டிகளில் பங்கெடுக்க உங்களுக்கு துணிச்சல் இல்லையா? இல்ல ரிசர்ச் அங்க கிணறா விட்டுறாங்க. எங்க போய் நிக்குதுன்னு பார்க்கணும். நீ பாட்டுக்கு முதல்ல மூச்சை இழுக்கிற ஊர் இழுத்துறாத. மூச்சை முன்னாலே இழுத்துக்கோ. இதுக்கு நம்ம பின்னால நிற்போம். சூப்பர்மா சூப்பர்மா. பாத்தீங்களா? செகண்ட் ரோல அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருக்காரு. ரைட், வாங்க மரமாமன். மாடுபிடி வீரர். மாடுபிடி வீரர். யார் மாடுபிடி வீரர்கள் இருக்கீங்க? வாங்க எல்லாரும் வாங்க. நீங்க எவ்வளவு மாடு பிடிச்சிருப்பீங்க தம்பி? 500க்கு மேல. 100 மாடு பிடிச்சிருக்கீங்களே, என்னைக்காச்சும் குத்து வாங்கியிருக்கீங்களா? அது நிறைய இடத்துல உடம்பே காயமா தான் இருக்கும். ஒரு ஜல்லிக்கட்டு போனேன்னா 4 நாள் இருக்குன்னு கண்டிப்பான முறை. ஒரு நிமிஷம். ஓ நெத்தி இதுவும் அதான். ஆமா, 1 மணி நேரம் ஆத்துல குளுக்கோஸ் ஊசி எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் போயிட்டு வந்து விளையாண்டு. இது மறுபடியும் வந்து விளையாண்டீங்களா? ஆமா, நான் வந்து ஜல்லிக்கட்டு இல்லனா நான் அப்படின்னு வந்தா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா ஜல்லிக்கட்டு தான் ஜல்லிக்கட்டு யூஸ் பண்ணுவோம். மட்டும்தான். உள்ள எந்த பொண்ணு லவ் சொல்லலன்னு இப்பதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. Correct. கடையில ஜல்லிக்கட்டு தான் வேணும்ங்கறீங்க. முதல்ல லவ் பண்ணுங்க பாஸ். கல்யாணமே எல்லாம் பரவாயில்லையா? இல்லாம நாங்க வாழ்ந்தாலும் ஜல்லிக்கட்டு கடைசி வரைக்கும் சாகு உசுறு போகிற வரைக்கும் ஜல்லிக்கட்டு மட்டும்தான்.